வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மையார் வீரமங்கை, அம்மையார் ஜெயலலிதா, புரட்சி திலகம் ஐயா எம்ஜிஆர் அவர்களும் கட்டி காத்த ஏடிஎம்கே என்ற ஒரு கட்சி இன்று தடுமாறிக்கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தடுமாறிக்கொண்டு இருக்கிறது. ஐயா எடப்பாடியருடைய ஒரு பதிவை காலையில பேஸ்புக்ல பார்த்தேன். திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் திமுக-இடம் கட்சிகள் அனைத்துமே கூட்டணி கட்சிகள் எல்லாமே அடவு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அண்ணனுடைய பதிவை கேட்டேன். அந்த பேட்டியில பார்த்தவுமே எனக்கு கொஞ்சம் சிரிப்பு தான் வந்தது. எவ்வளவு பெரிய ஒரு தமிழ்நாட்டில் ஆளுமையான ஒரு கட்சி ஏடிஎம்கே என்று சாதாரண இது இல்லை. அம்மையார் இருக்கும்போதும் வீரமங்கை அம்மையார் அவர்கள் எதுனாலும் போல்டா செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பெண்மணி அம்மையார் அவர்கள். அம்மையார் அவர்களும் ஐயா கலைஞர் அவர்களும் இருந்த காலகட்டத்தில் பிஜேபி என்ற ஒரு அரசியல் கட்சி, ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருந்ததா அப்படின்னு கேட்டா நான் கேள்விப்படலை. அவ்வளவா இல்லை, ரீச் ஆகல. அம்மையார் அவர்கள் இறந்த பிறகும் 2 ஆளுமைகள் இறந்த பிறகு ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களை ஆட்டி படைத்தார்கள். மேல ஆட்சி இருக்கிறனால ஆட்டி படைத்தார்கள். அதற்காகத்தான் பயம். நாடாளுமன்ற தேர்தலில் இதற்கு முன்பு தேர்தலில் யாருனால் தோத்தோம் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணன் கூட சொல்லியிருந்தாங்க. மகுடம் சூடிய ஒரு வேட்பாளராக நான் இருந்தேன். இது வரைக்கும் நான் தோத்ததே கிடையாது. ஆனா பிஜேபியோட கூட்டணி வைத்தனாலதான் இஸ்லாமியர் ஓட்டுகளும் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளும் விழுகாம நான் தோத்தேன் அப்படின்னு பப்ளிக்காவே பேசினாங்க. அம்மையார் அவர்களும் அதற்கு முன்பே சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இனிமேல் நான் ஒரு தவறு செய்து விட்டேன், அந்த தவறை இனிமேல் நான் செய்ய மாட்டேன், பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீரமங்கை புரட்சி திலகம் அம்மையார் அவர் சொன்னாங்க. வீரமங்கை அந்த தேர்தலில் கூட மோடியா லேடியா அப்படின்னு ஒன்று சவால் விட்டு தேர்தலை சந்தித்து வின் பண்ண ஒரே பெண்மணி வீரமங்கை அம்மையார் அவர்கள் தான். அப்படிப்பட்ட அரசியல் கட்சியை இன்று சின்ன பின்னமாக ஐயா ஓபிஎஸ் ஒரு சைடு இருக்கிறாங்க, இபிஎஸ் ஐயா அவங்ககிட்ட ஒரு சைடு இருக்காங்க, சின்னம்மா ஒரு சைடு இருக்கிறாங்க, அண்ணன் தினகரன் ஒரு சைடு இருக்கிறாங்க. சின்ன பின்னமா ஆக்கிட்டாங்க. சின்ன பின்னமா அந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இப்ப ஜெயக்குமார் அண்ணன் கூட பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. மறுபடியும் பிஜேபியோடு கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக நான் கட்சியில் இருந்து விளைகிறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலும் புரட்சி திலகம் தலைவி அம்மா வழியில நான் அரசியல் பயணம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் கூட பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகள் தான், 2 திராவிட கட்சிகள் தான் இதுவரைக்கும் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டு வந்திருக்கிறது. தமிழ் மக்களே, தமிழ் உறவுகளே, வருகிற 2026 தேர்தலை உற்று கவனிக்க வேண்டும். இங்க தலைமை அப்படின்னு சொல்லுது ஐயா இபிஎஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆட்சி செய்ய போகிறது யார்? மற்ற மாநிலங்கள்லாம் நடக்கிற கொடுமைகளை நம்மளால
கொஞ்சம் கூட பார்க்க முடியாத நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. புரட்சியாளருடைய சட்டத்தவே நீற்று போக செய்கிறார்கள். சில பிரச்சனைகள் தானாகவே முஸ்லிம் உறவுகளுக்கும் கிறிஸ்தவ உறவுகளுக்கும் நிறைய இடையூறாக, இந்து மக்களுக்கும் நிறைய இடையூறாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அரசியலுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து அண்ணன் வர வச்சு கூட்டணி அமைந்திருக்கிறது. காலப்போக்கில் 2026க்கு பிறகு ஏடிஎம்கே என்பது ஒரு கட்சி கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்காது. அதுதான் நிறைய டிவி இதுல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா 2 கட்சி திராவிட கட்சிகளுக்குமே ரைடு போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய அமைச்சர்கள், முன்னாள் இருந்த அமைச்சர்கள், கட்சி எம்பி எம்எல்ஏ வீட்டுக்கெல்லாம் பூரா ரைடு போயிட்டு இருக்கு. பயமுறுத்துறாங்க, ரைடை வச்சு பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசியலை செய்யக்கூடியவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதா செய்ய போகிறார்கள்? எல்லா மணிப்பூர்ல நடந்த பிரச்சனைகள் தெரியும். இப்போ நேத்து கூட ஒரு வீடியோ வெளியில வருது. ஒரு பள்ளிவாசலுக்கு முன்பு அந்த காவி துண்டுகளை போட்டுக்கொண்டு பூரா பெரிய பெரிய கத்திகள், பட்டா கத்திகள், பெரிய பெரிய வாள்களை வைத்து அது இருக்கக்கூடிய வாசல்ல, பள்ளிவாசல் வாசல்லையே சுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமை மக்களவை பிளவுபடுத்தி விடுவார்கள். இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாதிரியா எல்லா மதங்களும் ஒற்றுமையா இருக்கிறது. நம்மளுக்குள்ளே எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை. இந்துக்கள், முஸ்லீமு, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாம உறவுகளை சொல்லி சித்தப்பா, மாமே, மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வேற எது இருந்தாலும் வெளிப்படையாக எல்லா மதங்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய நாடு தமிழ்நாடு. அதுதான் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மத பிரச்சனை, இந்துக்களை தனியாக ஒரு திசை திருப்பி எல்லா ஒரு மதங்களுக்கு எதிராக திருப்பி அரசியல் செய்யக்கூடிய அரசியல் கட்சி தான் பிஜேபி. அப்படிப்பட்ட அரசியல் தான் இங்க தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்கள் நினைப்பது போல் சாதாரணமாக தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அரசியல் புரிதலோடு தான் மக்கள் இருக்கிறார்கள். கண்டிப்பாக நீங்க நினைப்பது கண்டிப்பாக நடக்காது. அப்படிப்பட்ட அரசியலில் அண்ணன் விஜய் களமிறங்கிறார். அண்ணன் செந்தமிழ் சீமான் அண்ணன் இருக்கிறார். அதுக்கடுத்து ஏடிஎம்கே, அதுக்கடுத்து டிஎம்கே. ஓட்டுகளை மட்டும் பிளவுபடுத்தி எப்படியாவது தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் மத்தியில் ஆளக்கூடிய அமித்ஷா மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். அந்த திட்டத்துக்கு ஆணி வேறே ஏடிஎம்கே தான். 2026 கண்டிப்பாக நாங்கள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட பாருங்க, கூட்டணி உருவம் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சு. ஐயா எடப்பாடியார் பிஜேபியினுடைய மாநில தலைவரை மாத்தினா தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை, ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அதுவும் மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாத்திட்டாங்க. ஐயா ஒரு புதுசா போட்டிருக்காங்க, நாகேந்திரன் ஐயா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட, ஏன்னா உன்னை வச்சுதான் உள்ள வர முடியும். ஏன்னா தனிச்சு பிஜேபி இங்க நின்று காலூன்றி ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஒரு திராவிடத்தை அழிச்சுதான் அதுல சவாரி செய்ய முடியும். அப்படித்தான் அந்த யுத்தியை தான் அவங்க கையாண்டுகிட்டு வர்றாங்க. இருந்தாலும் ஐயா எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி திலகம் அம்மையார் அவர்களும் கட்டி காத்த ஒரு ஏடிஎம்கே என்ற கோட்டையை நாளுக்கு நாள் தவிடுபடியாய் ஆகிக்கொண்டு இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு மனவேதனையாக இருக்கிறது.
இருந்தாலும் இன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய எந்த ஒரு திமுகவை எதிர்த்து ஒரு சட்டரி ஒரு கோரிக்கையோ ஏதோ ஒண்ணு வலுவாக இல்லை. வலுவாக இல்லாத காரணத்தினால் மக்களும் ரொம்ப அதிருப்தியில இருந்துகிட்டு இருக்காங்க. பார்ப்போம். 2026 தேர்தல். யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணவில்லை. உண்மையாகவே பிஜேபியை எதிர்க்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். அதற்கு பிறகுதான் திமுகவே எதிர்க்கிறாங்க. அப்படிப்பட்ட மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் கால் ஊன்ற விட்டால் யாராலையும் இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியாது. வருகிற 2026 சிந்தித்து உங்களுடைய பொன்னான வாக்குகளை வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.